கார்பரேஷன் ஊழலில் இத்தனை 200 கோடி ரூபா என்னை பொறுத்தவரை 200 கோடி இஸ் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். அதுக்கு கீழே பலாயிரக்கணக்கான கோடி ரூபா ஊழல் இருக்குங்கிறது முன்னாடி கேள்விப்படாத இருக்கும். டூப்ளிகேட்டா பில்லை போட்டு தனியாக ஒன்று வசூல் பண்ணி வேற ரேட்டு போட்டு உள்ள இறங்கி பார்த்தீங்கன்னா இப்படி தான் எல்லா ஸ்கீமும் நடந்திருக்கு. அப்போ அந்த 200 கோடி ஊழல் பண்ணது யார்? அந்த மேயரோட கணவர் அரசு செய்யப்பட்டார். 2 மாதம் ஜாமீன், 2 மாதம் உள்ள இருந்தார், ஜாமீனில் வெளியில் சுற்றிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் லட்சுமணன் ஒருத்தர், அவருக்கும் இப்போ இருக்கிற இவர் அமைச்சருக்கும் என்ன சம்பந்தம் இல்லையா? அவர் லண்டன்ல ஃபாரின்ல எங்கேயோ தலைமறைவா ஜாலியாக சுற்றிட்டு இருக்காரு. ஜெய் பாலாஜின்னு ஒருத்தர், அவர் ஒரு வலது கையா சில பேர் இருக்கிறவர், அவர் வந்து ஜெயிலுக்குள்ளே போயிருக்காரு. ஸோ இந்த குற்றத்தோட பின்னணி என்ன? எத்தனாயிரம் கோடி ஊழல் பின்னாடி இருக்கு. இதுக்கெல்லாம் கனெக்டிங் பாயிண்ட் பிடிஆர் நினைக்கிறீங்களா? நான் சொல்லலை, ஆனால் அதை பற்றி நான் கேள்வி கேட்டால் அதை பற்றி பதிலும் சொல்லலை. நான் கேட்குறேன், இந்த கார்பரேஷன் ஊழலில் இத்தனை 200 கோடி ரூபா என்னை பொறுத்தவரை 200 கோடி இஸ் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். அதுக்கு கீழே பலாயிரக்கணக்கான கோடி ரூபா ஊழல் இருக்குங்கிறது முன்னாடி கேள்விப்படாத இருக்கும். டூப்ளிகேட்டா பில்லை போட்டு தனியாக ஒன்று வசூல் பண்ணி வேற ரேட்டு போட்டு இப்போ உள்ள இறங்கி பார்த்தீங்கன்னா இப்படி தான் எல்லா ஸ்கீமும் நடந்திருக்கு. நீங்கள் ஊழல் பார்த்தீங்கன்னா டேக்ஸை கம்மியாக கணக்கு காட்டி, இதனால் என்ன ஆகுது? கரண்ட்டு, ரெசிடென்ஷியல் கரண்ட் பில் வந்து கமர்ஷியலுக்கு போகுது. இது கார்பரேஷனுக்கு எத்தனை கோடி ரூபா லாஸ்? இது சில பேரோட பாக்கெட்டுக்குள்ள போய் நிரம்பிடும். இதை பற்றி தகவல் யாருக்கும் தெரியல. 2 மாதத்துக்கு முன்னாடி அவசரமாக வந்து முதலமைச்சர் அவர்களை கூட்டு வந்து அவசரமாக வந்து ஒரு கூட்டு குடிநீர் திட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மதுரையில் அது ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு 40% முடித்த வேலையை வச்சு அவசரமாக எலெக்ஷன் வருதுங்கிறதுக்காக அந்த குடிநீர் திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைவேற்ற முடிவடையாத பணிகள்லாம் என்ன ஆகுது? அங்கங்கே பைப் லைன்லாம் பஸ்ட் ஆகி தண்ணியெல்லாம் சாக்கடையாக வந்து தரையில் ஓடிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வர வேண்டிய தண்ணி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வருது. இதில் இந்த ட்ரைனேஜ் வாட்டர்லாம் வேறு மிக்ஸ் ஆகி கழிவு நீர்லாம் கலந்து உள்ள வருது. இது எலெக்ஷனுக்காக. இல்லை, அதில் வந்து கவர்மெண்டோட செயல்பாடு சரியில்லைன்றீங்களா, இல்லாட்டி பிடிஆரோட இன்வால்மெண்ட் இருக்குன்றீங்களா? பிடிஆர் தானே கவர்மெண்ட்டில் இருக்காரு, அவர் தானே இந்த தொகுதி அமைச்சராக இருக்கிறாரு. அப்போ அவர் எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாமல் இருக்கும்?